உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன் காலை தேநீர். அதாவது ரொம்ப ஈர்ப்பு சக்தியுடைய மனிதர்களை சந்திப்பதே நல்லவர்களாக இருந்தால் மிக உயர்ந்த ஞானிகளை கூட ஆபத்து. ஏனென்றால் புத்தரை சந்தித்தவர்கள் அத்தனை பேரும் அவருடைய அமைச்சர்கள், சேனாபதிகள், பெரிய பெரிய பதவியில் உள்ளவர்களெல்லாம் அவரோடு ஐக்கியமாகிவிட்டார்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மகானை சந்தித்த பிறகு விவேகானந்தர் அவரோடு ஐக்கியமாகிவிட்டார், பிரிய முடியவில்லை. இப்பொழுது அண்மையில் பார்த்தீர்களேயானால் அனந்தகிருஷ்ணன் என்ற இலங்கை தமிழர் அங்கே தாய்லாந்தில் அங்கே இருக்கிற இளவரசியை மணந்து கொண்டு அழகான பொன் விக்கிரகம் போன்ற ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அது வளர்ந்து புத்த மத பள்ளிகளில் மேல்நாட்டு கல்வியெல்லாம் முடித்து, லண்டன் கல்வியெல்லாம் பெரிய கல்வியை முடித்து ஒரு பெரிய புத்த ஞானியை சந்தித்த பிறகு அவரும் காட்டில் வாழ்கின்ற தாய்லாந்து அந்த காட்டில் இருக்கிற ஒரு காட்டு மனிதராக மாறி உறுதியாக வாழ்கிறார். நன்றாக இருக்கிறார். அதெல்லாம் தவறு இல்லை. ஆனாலும் என்ன என்று சொன்னால், இல்வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் அத்தனை பேரும் நல்லவர்களை சந்திப்பதிலேயே இவ்வளவு பெரிய இல்வாழ்க்கையை துறக்கிற நிலையெல்லாம் வருகிறது. பொல்லாத சாமியார்கள், போலி சாமியார்களை சந்தித்தால் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வருகிறது. மகளை இழந்து, மகனை இழந்து, தன்னை இழந்து, தாரத்தை இழந்து, உலக பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டு மனச்சுமையோடு தற்கொலை செய்கின்ற அளவுக்கு ஆகிவிடுகிறார்கள் இந்த போலி சாமியார்கள், காளி சாமியார்களை சந்தித்து. நல்லவர்களுக்கு சந்திப்பதே அதுபோன்ற ஒரு விளைவை ஏற்படுத்தி விடுகிறது.